விவசாயியின் புத்திசாலி புகார். ஒரு கிராமத்தில் ஏழை மனிதன் அநியாயத்தை எதிர்கொள்கிறான். ஆனால் அதிகாரிகள் கேட்கவே தயங்குகிறார்கள். பல நேரங்களில் நம்முடைய குரல் சிறியதாக இருப்பதால் அது கேட்கப்படுவதில்லை. அதனால் சிலர் தங்கள் பிரச்சனையை சுவாரஸ்யமாக, வேடிக்கையாக அல்லது வித்தியாசமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இன்றைய கதை அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலி விவசாயியை பற்றியதுதான். அவர் நேரடியாக புகார் செய்தால் யாரும் கேட்க மாட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டு ஒரு நகைச்சுவையான புகாரை முன்வைத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார். இப்போது அந்த சிந்திக்க வைக்கும் கதையை பார்க்கலாம். எப்போதும் போல சாதாரணமான அரசவை நாளில் அரசர் கிருஷ்ணதேவராயர் அரியணையில் அமர்ந்திருந்தார். அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினர். படை வீரர்கள் தகவல்கள் வழங்கினர். அப்போது காவலர்கள் ஒரு ஏழை விவசாயியை அழைத்து வந்து அவரின் பெயர் ராமப்பா என்று அறிமுகம் செய்தனர். பழைய ஆடைகள், காலில் எந்த செருப்பும் இல்லை. அரண்மனையில் இருந்த செல்வந்தர்களிடையே அவர் மிகவும் ஏழ்மையாக தோற்றமளித்தார். அரசே, காவலர் சொன்னார், இந்த விவசாயி 3 நாட்கள் பயணம் செய்து இங்கு வந்துள்ளார். முக்கியமான புகார் ஒன்று மன்னரிடம் தெரிவிப்பதற்காக உள்ளதாக கூறுகிறார். அரசரும் கருணையுடன் அவரை நோக்கி, வா மகனே, உன் பிரச்சனைதான் என்ன என்றார். ராமப்பா நடுங்கிய குரலில் பேசத் தொடங்கினார். அரசே, நான் நல்ல குடிமகன். நிலவரி, தானிய வரி, மாடு வரி என எல்லாவற்றையும் நேரத்திற்கு கட்டுகிறேன். அரசரும் அதைக் கண்டு தலையசைத்து, நல்ல விஷயம்தானே, அப்படியானால் உன்னுடைய புகார்தான் என்ன என்று கேட்டார். அரசே, ராமப்பா மிகுந்த தீவிரத்துடன் இப்போது தன் கதையை சொல்லத் தொடங்கினார். நான் என் மாட்டுக்கு சரியாக வரி கட்டுகிறேன் என்றால் என் மாடு ஒழுங்காக நடந்து கொள்ள செய்வது அரசினுடைய பொறுப்புதானே என்று கேட்டார். அரசவையினர் குழப்பமடைந்தனர். மேலும் ராமப்பா தொடர்ந்தார். என் மாடு தினமும் என்னை அடிக்கிறது. பால் கறக்கச் சென்றாலும் அடிக்கிறது, உணவு கொடுக்கச் சென்றாலும் அடிக்கிறது. என் கால்களெல்லாம் காயமாக இருக்கிறது என்று கூறினார். இதை கேட்டு அரசவையில் அனைவரும் சிரித்தனர். மேலும் ராமப்பா சொன்னார், நான் வரி கட்டுகிறேன். ஆகவே அரசு என் மாட்டை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையெனில் நான் கட்டிய பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றார். அரசவையில் பெரும் சிரிப்பொலி. ஒரு அமைச்சர் கூறினார், அப்படியானால் மாட்டுக்கு பள்ளிக்கூடம் தொடங்க வேண்டுமோ என்றார். மற்றொருவர், மாட்டிற்கு தனியாக பயிற்சியாளர் அனுப்ப வேண்டுமோ என்று ஆளாளுக்கு கிண்டலடித்தார்கள். அனைவரும் அதை கேட்டு சிரித்தனர். ஆனால் ராமப்பா அமைதியாக நின்றிருந்தார். அரசர் முதலில் இதை கேட்டு சிரித்தார். ஆனால் பின்னர் ஒரு விஷயம் கூர்ந்து கவனித்தார். இந்த விவசாயியை பார்த்தால் முட்டாளாக தெரியவில்லை. அவரது கண்களில் ஒரு புத்திசாலித்தனம் இருந்தது. அமைதி என்ற அரசர் அரசவையை நோக்கி சொன்னார். அதற்கு முன் தெனாலிராமன் முன்னே வந்து, அரசே, நான் இவருடன் பேசலாமா என்று கேட்டார். அவர் ராமப்பாவிடம் மெதுவாக பேசத் தொடங்கினார். நீங்கள் 3 நாட்கள் பயணம் செய்து இங்க வந்தது மாட்டை பற்றி புகாருக்காக மட்டுமா என்று கேட்டார். ராமப்பா மெதுவாகச் சொன்னார், ஐயா, என் மாடு என்னை அதிகம் அடிக்கவில்லை. அனைவரும் அதிர்ந்தனர். அப்படியானால் எதற்காக அப்படி சொன்னீர்கள் என்று தெனாலி கேட்டார். ராமப்பா ஆழ்ந்த மூச்சு விட்டார். எங்கள் ஊரில் ஜெகநாத் என்ற வரி வசூலிப்பவர் உள்ளார். அவர் அரசின் வரியை மட்டுமல்ல, கூடுதலாகவும் லஞ்சம் கேட்கிறார். கொடுக்கவில்லை என்றார் மிரட்டுகிறார். கடந்த மாதம் என் 12 வயது மகனை
கூடுதலாக வரி கேட்டு மிரட்டியதற்காக, கொடுக்காததற்காக அடித்திருக்கிறார் என்று கூறினார். அரசவையில் பேரமைதி நிலவியது. இது பற்றி ஊரில் புகார் அளித்தாலும் யாரும் எங்களை கேட்பதற்கில்லை. கிராமத் தலைவரும் ஜெகநாத்துக்கு பயந்து போயுள்ளார். சரி, மேலதிகாரியிடமாவது புகார் அளிக்கலாம் என்றால் மேலதிகாரி ஜெகநாத்தின் நண்பர். ஆகவேதான் வேறு வழியின்றி எப்படியாவது அரசின் கவனத்திற்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எண்ணினேன். அதனால்தான் இப்படி ஒரு நகைச்சுவையை தயார் செய்தேன். எப்படியாவது அரசனுடைய கவனத்திற்கு இதை கொண்டு சேர்த்துவிட வேண்டும் என்று நினைத்தேன் என்று கூறினார். இதை கேட்டு அரசவையிலிருந்த அனைவரும் வெட்கி தலை குனிந்தனர். தெனாலிராமன் அரசரிடம் திரும்பி, அரசே, இவர் புத்திசாலி, கவனத்தை பெற நினைவில் நிற்கும் வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றார். ராமப்பாவின் இந்த கொடுமையான நிகழ்வை கேட்ட அரசர் மிகுந்த கோபமடைந்தார். இது மிகவும் ஒரு கொடுமையான செயல். தெனாலி, நீ அவருடன் நேரில் அவருடைய கிராமத்திற்கு சென்று உண்மை என்னவென்று விசாரி. இதுதான் நடந்த உண்மை என்றால் ஜெகநாத்தை உடனடியாக கைது செய் என்று கூறினார் அரசர். ராமப்பாவை நோக்கி மேலும் அரசர் தொடர்ந்தார். நீ கட்டிய கூடுதல் பணம் திருப்பித் தரப்படும். உன் மகனுக்கான இழப்பீடும் உடனடியாக தரப்படும். மேலும் 5 ஆண்டுகளுக்கு மாட்டு வரி செலுத்துவதிலிருந்து உனக்கு வரி விலக்கு அளிக்கிறேன் என்றார். அரசரின் இந்த செயலைக் கண்டு யாரும் அரசவையினர் சிரிக்கவில்லை. இப்போது அவர்கள் அரசரை பார்த்து அவருடைய செயலுக்காக கைதட்டினர், ஆர்ப்பரித்தனர். இந்த கதையில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடம், வெளிப்புற தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பிட வேண்டாம். சில நேரங்களில் கேட்பதற்குத்தான் படைப்பாற்றல் தேவை. அதிகாரத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் சமமாக கேட்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருக்கிறது. அதை கேட்கும் மனம் இருந்தாலே பல அநியாயங்கள் முடிவுக்கு வரும். நண்பர்களே, உங்கள் குரல் சிறியது என்று நினைக்காதீர்கள். சரியான நேரத்தில் சரியான முறையில் அது உலகையே மாற்ற முடியும். சில நேரங்களில் கேட்கப்படுவதற்குத்தான் மிகுந்த துணிச்சலும் புத்திசாலித்தனமும் தேவை. ஒருவரை சிரித்துவிட்டு புறக்கணிக்காமல் அவர்களின் உண்மையான பிரச்சனையை புரிந்து கொள்வதற்குத்தான் மிகுந்த நுண்ணறிவு தேவைப்படும். ஒரு நிறுவனத்தில் ஒரு சாதாரண ஊழியர் பல மாதங்களாக ஒரு தொழில்நுட்ப பிரச்சனையை மேலாளரிடம் கூறுகிறார். ஆனால் யாரும் கவனிக்கவில்லை. ஒரு நாள் அவர் அந்த பிரச்சனையை ஒரு சிறிய நகைச்சுவை வீடியோவாக உருவாக்கி குழுவில் பகிர்கிறார். அது அனைவரின் கவனத்தையும் இப்போது ஈர்க்கிறது. அப்போதுதான் மேலாளர் உண்மையை உணர்ந்து உடனடியாக தீர்வு காண்கிறார்கள். இங்கே அந்த ஊழியர் ராமப்பா போலவே புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார். சமூக ஊடகம் இன்றைய காலத்தில் பல சமூக அநியாயங்களை பற்றி நேரடியாக கூறினால் யாரும் கேட்க மாட்டார்கள் என்பதை அறிந்து அதையே ஒரு கார்ட்டூனாக, மீம்ஸாக, குறும்படமாக அல்லது பாடலாக வெளியிட்டால் அது வைரலாகி அனைவரையும் பேச ஆரம்பிக்க வைக்கிறது. கவனத்தை ஈர்க்க படைப்பாற்றல் தேவை என்பதற்கான உதாரணம் நிறைந்த கதை இது. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்கள் தங்கள் அழுத்தத்தை ஆசிரியரிடம் கூறும்போது அதை சாதாரண புகாராக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு ஆசிரியர் அதை கவனமாக கேட்டால் ஒரு பெரிய பிரச்சனையை தவிர்க்க முடியும். இங்கே நமக்கு தேவையானவர் தெனாலிராமன் போன்ற ஒருவர், சிரிக்காமல் கேட்டு புரிந்து கொள்ளும் ஒருவர். ஒவ்வொரு குரலும் முக்கியம், ஒவ்வொரு பிரச்சனையும் முக்கியம், ஒவ்வொரு பிரச்சனையும் கேட்பதற்கு தகுதியானது. அதனால் நண்பர்களே, இந்த வாரம் யாராவது பேசும்போது முழு கவனத்துடன் கேளுங்கள். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் நீங்கள்தான் தெனாலிராமனாக இருக்கலாம்.